கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை பாட்டினாலும் சோத்திரத்தினாலும் நாம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது என் ஜனங்களை ஆராதிப்பதற்காக தேவன் மிகவும் வைராக்கியம் பாராட்டினவராய் இருக்கிறார். அதனால நம்ம இந்த நாட்கள்ல நாம் தேவனை துதிப்பதற்கு நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு நேராக வைராக்கியமா வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவரை நான் துதிப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் துதிப்பேன், நெருக்கப்படும் போது துதிப்பேன், கஷ்டப்படும் போது துதிப்பேன். அவர் நன்மை செய்தால் மாத்திரம்தான் கிடையாது, எல்லா நேரத்திலும் என் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய துதி கன மகிமைகளை நாம் செலுத்தப்படும் பொழுது தேவன் நமக்கு இறங்கி வந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய காரியத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ள சந்ததியை தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் நாம் விசுவாசமாய் தேவனுடைய சமூகத்துல நீங்க ஒரு அற்புதங்களை செய்ய முடியும் தகப்பனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர் நமக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து அற்புதங்களை செய்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.